தலையில நெறைய பொடுகு தொல்லை, இச்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப க்ளீனா இருக்கிற மாரி ஒரு மிக்ஸி ஜார் ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நாட்டு செம்பருத்தி இலை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சொல்றது எல்லாமே. துளசி இலை ஒரு பிடி, இது கரிசலாங்கண்ணி கீரை, வெள்ளை பூ இருக்கிற மாரி பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்லயே நின்னது ஒரு ஒரு சின்னதா ஒரு கன்று நின்னது அவ்வளோதான். மற்றது எல்லாமே நான் யூஸ் பண்ணி காலி ஆயிடுச்சு. இது கூடவே 2 5 இதழ் கூடிய சிவப்பு கலர் செம்பருத்தி பூவு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக நல்லா அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஷிஃபான் இது இருக்குது இல்லையா, ஷாலு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் உங்களுக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷால் பயன்படுத்தி நீங்கள் இது எல்லாமே வடிகட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப க்ளீன் அண்ட் சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். நல்லா கழுகி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி இலையிலலாம் பூச்சி புழுலாம் இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒயிட் கலரில் அந்த கொஞ்சம் பூசணம் புத்த மாதிரிலாம் இலை இருக்குமே, அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது எல்லாமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்தோடனே இது மாதிரி ஜெல்லி மாடலில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் பேக்கு. இது ஹேர் இச்னஸ்க்கு, அதாவது இந்த டேண்ட்ரஃப்னால ரொம்ப இச்னஸ் அரிச்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கும் சரி, நம்ம ஸ்கேல்ஃப் க்ளீனாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும், புதுசாக ஹேர் நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் தலையில் நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஹேர் பேக் போடுங்க. அதே மாதிரி இந்த பனிக்காலம், இந்த மழைக்காலத்துலலாம் கோல்டு ஒத்துக்காதவங்க 10 மினிட்ஸ் மட்டும் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ.